ஹாய் நண்பர்களே, நம்ம பூமிக்கு அப்பால வேற ஏதோ ஒரு கிரகத்துல உயிரினம் இருக்கும்னு நினைச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு புது ஆய்வு இப்போ உலகத்தையே ஆட்டம் காண வச்சிருக்கு. K2-18bன்னு ஒரு கிரகத்துல ஏதோ ஸ்பெஷல் கெமிக்கல் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாமா? வாங்க, லெட்ஸ் கோ. சரி, இப்போ மேட்டருக்கு வருவோம். ஏப்ரல் 17, 2025ல ஒரு நியூஸ் வந்துச்சு. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி விஞ்ஞானிங்க K2-18bன்னு ஒரு கிரகத்துல உயிரினத்தோட அடையாளம் இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த கிரகம் நம்மளோட சூரிய மண்டலத்துக்கு வெளியே ஒரு 120 லைட் இயர்ஸ் தூரத்துல இருக்கு. அவங்க இந்த கிரகத்தோட வளிமண்டலத்துல 2 கெமிக்கல் பார்த்தாங்க. ஒன்னு டைமெத்தல் சல்பைடு, இன்னொன்னு டைமெத்தல் டிசல்பைடு. இந்த கெமிக்கல்ஸ் நம்ம பூமியில கடல்ல இருக்கிற சின்னஞ்சிறு உயிரினங்கள் ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ்னு சொல்றவ உருவாக்குறது. ஆனா விஞ்ஞானிங்க இன்னும் கவனமா இருக்கிறாங்க. இது உயிரினத்தோட உறுதியான ப்ரூஃப் இல்ல, இன்னும் செக் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த K2-18b ஒரு ஹைசியன் கிரகமாம். அதாவது தண்ணி நிறைய இருக்கிற ஹைட்ரஜன் வாயு நிறைஞ்ச ஒரு பெரிய பூமி மாதிரி. இத ஆராய்ச்சி பண்ண ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணாங்க. முதல் தடவையா பூமிக்கு வெளியே உயிரினத்தோட சின்ன சிக்னல் கூட கிடைச்சிருக்கு. வேற கிரகத்துல உயிர் இருக்குமான்னு நாமெல்லாம் யோசிக்கிற கேள்விக்கு இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி. ஆனா இன்னும் 100 விழுக்காடு சொல்ல முடியாது. சில விஞ்ஞானிங்க இந்த கெமிக்கல்ஸ் உயிரினம் இல்லாம கூட உருவாகியிருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனாலும் இந்த கண்டுபிடிப்பு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. இதனால இனி வர்ற டெலஸ்கோப்ஸ் ஆய்வுகள் மூலமா வேற கிரகத்துல உயிர் இருக்கான்னு தெளிவா கண்டுபிடிக்கலாம். K2-18bல கிடைச்ச இந்த கெமிக்கல் சிக்னல்ஸ் விண்வெளி ஆராய்ச்சியில ஒரு புது டோர் ஓபன் பண்ணிருக்கு. வேற கிரகத்துல உயிர் இருக்குமான்னு இன்னும் ஆராய்ச்சி பண்ணணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேற கிரகத்துல உயிரினம் இருக்கும்னு நம்புறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி அறிவியல் நியூஸ் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க, பெல் ஐகானை அமுக்குங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.